சார். வாங்க வணக்கம். போன வருஷம் உங்களை பார்க்க முடியல. ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அந்த இதில் பிஸியாக இருந்தீங்க படத்தோட இதில். ஆமாங்க. போன வாட்டி வந்தீங்க பார்த்தீங்கன்னா காலச்சுவடு அவங்க தான் வச்சுருந்தாங்க. ஆமாம். இந்த வாட்டி டிஸ்கவரிலே வந்துட்டு காலச்சுவடு, வம்சி, அதுக்கப்புறமா இது யூனிவர்சல் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க. இந்த வருஷம் உங்களை பார்த்தது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் 2023 தான் பார்த்தேன். 24 நீங்கள் அந்த படத்தில் பிஸியாக இருந்தீங்க. இப்போ இருக்கிறீங்க. ஒன்று வந்து படத்தில் பிஸியானங்கிறது ஒரு காரணம், உண்மைதான். பட் அதை தாண்டி வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கடந்த ஆண்டு நாங்கள் வரல. ஏன்னா நாங்கள் வந்து 2018 உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு கோவிட்ல ஒரு வருடத்தில் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நிறைய பேர் இங்கே வர ஆரம்பித்த உடனே சரி நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, இந்த வருஷம் நீங்கள் போங்க என்னோட புத்தகம் வைங்க, அடுத்த வருஷம் நான் போகிறோம் அப்படி மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் தொகை, இங்க இருக்கிற வாசிப்பு சார்ந்து அதுக்குள்ள எவ்வளவு பண்ண முடியுமோ அப்படி பண்றோம். அந்த கடல் கடந்து வரும்போது இம்போர்ட் பண்றதா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அதுல உங்களுக்கு நிறைய அதனால நிறைய ஸ்டால் எடுத்து நிறைய புத்தகங்கள் வச்சு நிறைய கொஞ்சம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நட்டமாகும். ஓரளவுக்காவது சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும். இந்த முறை வந்து எதிர்வெளியீடு, காலச்சுவடு, யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ், வம்சி, அப்புறம் அது இல்லாமல் புதுசாக வந்து ஆழி பப்ளிகேஷன், அப்புறம் எமரால்டு பப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து நம்மளோட இருக்குது. குறிப்பாக வந்து உயிர்மை பதிப்பகம் மனுஷபுத்தினுடைய புத்தகங்கள் வந்து முதல் முறையாக வந்து இங்கே வந்து ஒரு முழு ரேக் ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட நல்ல அற்புதமான ஒரு கலெக்ஷன்ஸோட தான் நாங்கள் இங்கே தயாராக இருக்கிறோம். இப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 நாள் ஆகுது. எப்படி இருக்குது வரவேற்பு? எப்படி இல்லை, முதல் 2 நாள் புதன் வியாழன் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அது வந்து வேலை நாள் இருக்கிறனாலையும் தொடக்கங்கிறனாலையும் சரி எல்லாமே விளைவு நாளில் வருவாங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்தோம். ஸோ நேற்று கொஞ்சம் பரவாயில்லாம வந்தது. இன்றைக்கி இதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வாசகர்கள் வந்து என்னோட விருப்பம் என்னென்னா, கண்டிப்பாக வாசகர்கள் வரணும், புத்தகங்கள் வாங்கணும், குறைந்தபட்சம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாவது இந்த புத்தகம் காட்சை காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். ஆமாம், நீங்கள் வந்து அடிக்கடி முகநூலில் வந்துட்டு எழுதிட்டே இருப்பீங்க. வாசகர்களுக்கு முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க வாசகர்களை பொறுத்தவரை? அதான் இப்போ சொன்னது தான். இது வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு இணைய உலகம். எல்லாரும் வந்து வீடியோ மொபைல்னு சொல்லிட்டு நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற காலம். எல்லாருமே பப்ளிஷர்ஸ் கூட சில நேரத்தில் அந்த பிரச்சனையில் இருக்கிறோம். அதுக்காகலாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான். இது ஒரு உணர்வு, இது ஒரு கல்ச்சர், ஒரு நம்மளுடைய பண்பாட்டு உணர்வு. அதனால் இவ்வளவு தூரம் இத்தனை பதிப்பகங்கள் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்குலாம் சில நேரத்தில் ஃபஸ்ட் டைம் புக் ஃபேர் போகும்போது அப்படியேங்கப்பா தமிழில் இவ்வளோ புத்தகம் வருதா நமக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சுல முதல்ல சின்ன வயசில் போகும்போது. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் உள்ளே வரும்போதும் உங்களுக்கு கிடைக்கிற புத்தகங்கள் வந்து தமிழ் அப்படிங்கிற அந்த மொழிக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய உலகம் வந்து நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் குழந்தைகளுக்கு தெரியும். நீங்கள் வந்து அதை குழந்தைகளுக்கு கடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தக காட்சியில் ஒரு செய்தியை நான் நினைக்கிறேன். இது வந்து வருஷம் நானும் இந்த சென்னை நந்தனம் புத்தகத்தில் போயிட்டு தான் இருந்தேன். இப்போ இங்கே துபாய் வந்தனால எனக்கு முடியாட்டா இங்கே கண்டிப்பாக நான் வந்துடுவேன். இப்போ வந்து வருஷம் ஒரு புத்தகம் வந்து வைரலாகும். பொன்னியின் செல்வன் ஆகிட்டு போன இதில் இருக்கட்டும், இந்த வாட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு வேள்பாரி ஊர்ல கூட வந்து பெரிய விழா எடுத்தாங்க. சினிமாவுக்கு தான் வெற்றி விழா நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தகத்துக்கான வெற்றி விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த வகையில் வேள்பாரிக்கு வந்து 1 லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனையானது அப்படின்ட்டு தமிழில் வந்து முதல் முறையாக வந்து ஒரு பெரிய வெற்றி விழாவை எடுத்துகிட்டு வந்து பெரிய ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறமும் அந்த புத்தகத்துடைய விற்பனை வந்து நாங்கள் நிற்கல, வேகமாக தான் இருக்குது. பொதுவாக நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா, ஒவ்வொருத்தர் கொண்டு வர புத்தகத்தை இன்னொருத்தர் கொண்டு வர மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே புத்தகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பண்ணுவோம். ஆனால் வேள்பாரி மட்டும் பார்த்தா எல்லாருக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது காமன் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து இப்போவும் நமக்கு வந்து நேற்று அது நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ வேள்பாரி அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கண்டிப்பாக இப்போ வந்துட்டு இப்போ 3 டேஸில் நம்மளால டக்குன்னு கணிக்க முடியாது. பட் இருந்தாலும் ஃபாஸ்ட் செல்லிங்காக நீங்கள் இப்போ எதை சொல்கிறீங்க? அதான் இப்போதைக்கு ஃபாஸ்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு வந்து சோபாவுடைய புத்தகங்கள் போச்சு, அவங்களது நம்ம வேலராமூர்த்தியுடைய குற்றப்பரம்பரை இந்த புத்தகங்கள் போச்சு, முத்துக்குமாரோட புத்தகங்கள் கொஞ்சம் நல்லா போச்சு. இதில் வந்து வேள்பாரியும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. நமக்கு நேற்று வந்தது வந்து இப்போ ஒரு 3 செட்டு விற்பனை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். அது பெரிய காஸ்ட். அது 238 திராம் அது வந்து வருது. அது கொஞ்சம் சின்னதாக நீங்கள் கேட்டீங்களா ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தரீங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் நோக்கம் என்னென்னா புத்தகத்தை விற்பனை பண்ணதான். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாவது கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து, ஏன்னா ஒரு வேள்பாரியை ஒருத்தர் தேடி வந்து கேட்குறாரு, அவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட நான் ரொம்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறோம். அதனால் இது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க நாங்கள் சொல்கிற விலையை வாங்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் முன்ன இருந்தாலும் கூட அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, எல்லா புத்தகத்துலையுமே அந்த ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். சில நேரத்தில் விலை அதிகங்கிற ஒரு மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் முன்னாடி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இதுகள் இல்லாமல் மேபி அது உண்மையும் கூட தான். மலையாள புத்தகங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன இருக்கலாம். பட் நமக்கு புதுசு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மலையாள பதிப்பாளர்களுக்கு வந்து ஒரு
ஒரு ஈஸியாக வரதுக்கான வழியும் போகிறதுக்கான வழியும் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃப்ளைட்டில் வந்து 2070 கிலோ இப்போ கொண்டு வந்தோம் நாங்கள் ஃப்ளைட்டில். அப்படி நினச்சி பாருங்களேன், அது 2 டன் புக்ஸை வந்து 2 டன் ப்ளஸ் புக்ஸை வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு வரோம். ஆனால் மலையாள புத்தகங்கள் வந்து அது வந்து பர் கேஜி வந்து 170 ரூபாய் 180 ரூபா வந்துடுது எங்களுக்கு. ரொம்ப அதுவே கம்மி அந்த காஸ்ட்டு. ஆனால் நீங்கள் மலையாள புத்தகம் எடுத்தால் ஒரு கிலோவுக்கு வந்து 10 ரூபா 15 கொண்டு வராங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கப்பல் வழியாக கொண்டு வராங்க. இங்கே வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. அங்கேயும் இங்கேயும் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஈஸியாக இருக்குது. நமக்கு வந்து இங்கே யாருமே இல்லை. நம்மளுடைய இம்போர்ட் பண்ணி இங்கே கொடுக்கறதுக்கான ஆட்கள் நமக்கு யாரும் இல்லை. அப்போ நம்ம நேரடியாக சார்ஜா புக் அத்தாரிட்டி தான் அனுப்புகிறோம். இதெல்லாம் வந்து நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி. அதனால எங்களுக்கான அந்த லாபம் அப்படிங்கிறத தாண்டி குறைந்தபட்சம் அந்த செலவுகளை ஈடுகட்டுறதாக கொஞ்சம் விலை அப்படி வச்சு வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ இதுதான் வந்துட்டு மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் வந்து பிரச்சனை. நீங்க வந்து கேக்குறீங்களா தமிழ் ஸ்டால் ஏன் இத்தனை இல்லை அத்தனை இல்லைன்னு. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு உண்டான அந்த வரவேற்பு கொடுக்கணும். அதே மாதிரி சொன்னாங்க இல்லையா, மலையாள புத்தக இதில் வந்துட்டு எவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறாங்க, அந்த ஈடுபாடை நம்ம கொண்டு வரணும். இப்போ இவங்க 2000 சம்திங் கிலோ வந்துட்டு கொண்டு வந்துட்டு திரும்ப அதே ஊருக்கு கொண்டு போனா அவங்களுக்கு அதே காசு தான். நம்ம ஏன் அப்படி விடணும்? கொண்டு வராங்களா, அதை ஃபுல்லாக வாங்குங்க. இதில் வந்து புத்தகம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுங்க, அது மேட்ரு கிடையாது. வாசிங்க, ஆர்வம் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க சொல்கிற மாதிரி புத்தகத்தோட இதை வந்து அவங்க மலையாளத்தில் எப்படி மலையாள பதிப்பாங்கலாம் எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி தமிழுக்கும் ஒரு நிரந்தர ஒரு சின்ன தீர்வு மாதிரி ஒன்று அமையும். ஹால் 7 ZC5. ஓகே, வாங்க. அது எல்லாமே தமிழ் ஸ்டால் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல் டே இங்கே இருப்பீங்க? ஃபுல் டே இங்கே இருப்போம். ஆமாம். போன வருஷம் அண்ணனை யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ கடைசியில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கடைசி வரேன்னு சொல்லிட்டு வரது ட்ரை பண்ண வர முடியல. ஸோ அண்ணனும் அடுத்த 8 நாள் இங்கே தான் இருப்பாங்க. வந்து அவங்களோட பேசுங்க, கலந்துரையாடுங்க. புத்தகங்கள் தான் அறிவை வளர்க்கும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சின்ன தகவலும் இந்த கேப்பில் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி தனியாக கூட போகலாம் தேவைப்படுச்சுன்னா. என்னென்னா, இங்கே வந்து தமிழுக்குன்னு ஒரு முறையான ஒரு புத்தக கடை இல்லை. இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல சின்னதாவது நீங்கள் ஒரு 10க்கு 10 இடமாச்சும், அதாவது நான் சொல்கிறது வந்து லைசன்ஸ்லாம் முறையாக வாங்கி ஒரு பிஸ்னஸாக வந்து இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, வேறு பிஸ்னஸ்லாம் இருக்குது. ஆனால் புக்ஸுக்கும் வந்து அப்படி ஒரு பிஸ்னஸ் இங்கே இருக்குது தான் நான் நம்புகிறேன். அவங்க யாராவது ஒருத்தர் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறவங்க, பிஸ்னஸ் ஆர்வம் உள்ளவங்க யாராவது ஒரு புத்தக கடை ஆரம்பித்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அவங்களோட வந்து ட்ரையப் பண்ணிவிட்டு இங்கே நிறைய இந்த புத்தகங்களை ஏற்றுறது இறக்கிறதெல்லாம் வந்து அவங்க மூலமாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழ் மக்களுக்கு நான் கொடுக்குற வேண்டுகோள் என்னென்னா, அமீரகத்து மக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு புத்தக கடையை இங்கே தொடங்குங்க. நாங்கள் முழு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக. போன வருஷம் கூட சில எழுத்தாளர்கள் வந்து முன் வச்சாங்க இதை. ஆனால் வந்து இன்னுமே அதுக்கு வந்து ஒரு நடைமுறையாக இல்லை. பட் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி ஒரு புத்தகமாக கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஆர்வலர் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக வாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம ஸ்டெப் எடுக்கலாம், நம்ம தமிழ் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து. ரொம்ப நன்றி. நான் நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.